Hi friends, good morning. NORCET 6 எக்ஸாம் அடுத்த 3 monthsல வரப்போகுது. இதுக்கடையில் நிறைய எக்ஸாம் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்லாம் நம்ம கிளாஸஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எடுக்கிற கிளாஸஸை பார்த்தீங்கன்னாவே ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதை தவிர ஓல்டு கொஸ்டின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸ், ஸோ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணணும், டைம் டேபிள், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏபிஜி அனாலிசிஸ்ல அசிடோசிஸ் அல்கலோசிஸ் எப்படி பாக்குறதுன்னு. சோ இந்த டாபிக்ல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 क्वेश्चंस வந்து உங்களுக்கு எவ்ரி எக்ஸாம்ல ஏதாவது வந்துட்டே இருக்கும். சோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்மர், நார்செட் இதுல எல்லாம் வந்து கண்டிப்பா அசிடோசிஸ் அல்கலோசிஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन வந்துரும். இதுலயே வந்து ஏபிஜி அனாலிசிஸ்லயே உங்களுக்கு வந்து அசிடோசிஸ் அல்கலோசிஸ் போக compensated, fully compensated, then partially compensated. So அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னும் ஒரு சில டாபிக் சப் டாபிக்லாம் இருக்கு. சோ அத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஆல்ரெடி அசிடோசிஸ் அல்கலோசிஸ் எப்படி பார்க்கிறதுன்னு நம்ம ஒரு வீடியோவா போட்டுருக்கோம். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல அதை கனெக்ட் பண்றேன். பார்க்காதவங்க பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் என்னோட கிளாஸஸ்ல இந்த வீடியோ இருக்கும். சோ அதையும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அசிடோசிஸ் அல்கலோசிஸ் அப்படின்னு போட்டீங்கனாலும் நம்மளோட வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அத பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டீடைலா புரியும். சோ அப்ப வந்து புரியல அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதுக்கு முதல்ல நீங்க அசிடோசிஸ்னா என்ன, அல்கலோசிஸ் என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். சோ அது பார்க்காதவங்க பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரீகேப் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரியில இந்த வேல்யூஸ் வந்து ஆப்போசிட்லயும் மெட்டபாலிக்ல ஈக்குவலன்ட்லயே இருக்கும். அது ரெஸ்பிரேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஹெச்யும் பிசிஓடியும் பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கும். ரெஸ்பிரேட்டரியை பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்டா இருக்கும். சோ பிஹெச் வேல்யூவும் வந்து பாத்தீங்கன்னா HCO3யும் ஈக்குவலண்டா வரும். அது அசிடோசிஸா இருந்தாலும் சரி, அல்கலோசிஸா இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கும், மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்ட்ல இருக்கும். இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இங்க ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ வந்து இதுல வந்து 3 வேல்யூமே நம்ம வந்து பார்க்கணும். இதுல பிஹெச் வேல்யூ வந்து நார்மலா இருக்கும், PaCO2 வந்து அப்நார்மலா இருக்கும், அப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கும். HCO3யும் இதுல வந்து அப்நார்மலா இருக்கும், ஆல்டர் ஆயிருக்கும். சோ pH நார்மலாவும், PaCO2 அப்நார்மலாவும், HCO3 அப்நார்மலாவும் இருந்ததுன்னா அது வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்றோம். பார்ஷியலி காம்பன்சேட்டட் அப்படின்னா pH வந்து அப்நார்மலா இருக்கும், pH வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், PCO2வும் ஆல்டர்ட் ஆயிருக்கும். இதை தவிர HCO3யும் இதுல 3மே வந்து சேஞ்சஸ் ஆயிருது அப்படின்னா அது வந்து பார்ஷியலி காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்றோம். அன்காம்பன்சேட்டட் அப்படின்னா pH வேல்யூ வந்து ஆல்டர் ஆயிருக்கும், PCO2 நார்மலாவும், HCO3 நார்மலாவும் இருக்கும். சோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்நார்மலாவும் இருக்கலாம், நார்மலாவும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து அன்காம்பன்சேட்டட். சோ இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டடா, பார்ஷியலி காம்பன்சேட்டடா, அன்காம்பன்சேட்டடா பார்க்க போறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எழுதி வச்சிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா pH லெவல். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். pH level 7.66 கொடுத்திருக்காங்க, PaCO2 20 கொடுத்திருக்காங்க, HCO3 21 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஜெனரலா நம்மளோட நார்மல் வேல்யூவோட இது வந்து காம்பன்சேட் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். pH வேல்யூ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 7.35 ல இருந்து 7.45 தான் நார்மல். சோ இதுல வந்து இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சோ 7.45 விட இங்க அதிகமா இருக்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா PaCO2 இதோட வேல்யூ இங்க 20 கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க வந்து வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வேல்யூ 35 ல இருந்து 45. சோ இங்க பாருங்க 35 ல இருந்து 45 தான் நார்மல் வேல்யூ. சோ அதை விட இது கம்மியா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. HCO3 சோ இது வந்து உங்களுக்கு 21 வேல்யூ கொடுத்திருக்காங்க. பட் இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 22 to 28. சோ இதுவும் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சோ இங்க பாருங்க pH வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, PaCO2 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, HCO3 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ முதல்ல இது வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சோ ரெஸ்பிரேட்டரியில எப்போதும் ஆப்போசிட்டா இருக்கும், மெட்டபாலிக்ல ஈக்குவலண்டா இருக்கும். சோ ரெஸ்பிரேட்டரிக்கு நம்ம வந்து பார்ப்போம், ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கும். சோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்னொன்னு அதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், pH வேல்யூ பார்க்கணும். pH லெவலை பார்த்துட்டு இது வந்து அல்கலோசிஸா அசிடோசிஸா பார்க்கணும். 7.35 க்கு கீழ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அசிடோசிஸ்ல போகும். 7.45 க்கு மேல போயிருக்கனால இது வந்து அல்கலோசிஸ்.
தென் சோ ரெஸ்பிரேட்டரியில ஆப்போசிட்ல போகும். சோ ரெஸ்பிரேட்டரினா இது ரெண்டு கண்டிஷனும், சோ இது ரெண்டு கண்டிஷனுமே ஆப்போசிட்ல தான், ஒன்னு ஏறி இருக்கு இன்னொன்னு இறங்கி இருக்கு. பட் மெட்டபாலிக் அசிடோ அல்கலோசிஸ்ல போற ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும். ஒன்னு ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கணும், இல்ல ரெண்டுமே ஏறி இருக்கணும். இங்க வந்து ரெண்டுமே வந்து என்ன இருக்குன்னா ஒன்னு ஏறி இருக்கு ஒன்னு குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெஸ்பிரேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல போகும், மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ல போகும். சோ இங்க வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரிக்கு முதல்ல செக் பண்ணுவோம். pH வேல்யூ CO2 செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு ஏறி இருக்கு ஒன்னு இறங்கி இருக்கு. சோ இது ரெஸ்பிரேட்டரி இதல கண்டிஷன்ல தான் போகுது. இன் கேஸ் நீங்க மெட்டபாலிக் செக் பண்ணீங்கன்னா pH வேல்யூயும் HCO3 செக் பண்ணனும். இதுல வந்து எப்பவுமே ஈக்குவல்ல வரணும். மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் இது ஏறி போணுச்சுனா இதுவும் ஏறி போகணும், இது இறங்கி வந்துச்சுனா இதுவும் இறங்கி வரணும் வேல்யூ. சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏறி இருக்கு இது இறங்கி இருக்குங்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் தான். சோ ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது காம்பன்சேட்டடா ஃபுல்லி காம்பன்சேட் சாரி பார்ஷியலி காம்பன்சேட்டடா ஃபுல்லி காம்பன்சேட்டடா அன்காம்பன்சேட்டடா இத தான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இங்க வந்து என்ன பார்க்கணும், இப்போ ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படினா நம்ம வந்து என்ன பார்க்கணும், pH வேல்யூ வந்து நார்மல்ல இருக்கணும். அது வந்து இங்க இல்லவே இல்ல. சோ அதனால நம்ம வந்து விட்டுருவோம். இங்க பாருங்க எதுலயுமே வந்து pH வேல்யூ வந்து நார்மல்ல வரல. சோ அதனால இத நம்ம வந்து விட்டுருவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி காம்பன்சேட்டட் pH வந்து அப்நார்மலா இருக்கணும். சோ இது வந்து அப்நார்மலா இருக்கு. பார்ஷியலில PaCO2 அப்நார்மலா இருக்கும். PaCO2 இங்க கம்மியா இருக்கு, HCO3 கம்மியா இருக்கு. சோ HCO3 அப்நார்மலா இருக்கும். சோ இது எல்லாமே அப்நார்மலா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா full partially compensated. ஓகே, சோ நம்ம முதல்ல என்ன பார்க்கணும், அசிடோசிஸா அல்கலோசிஸான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ரெஸ்பிரேட்டரியோட கனெக்டடா மெட்டபாலிக்கோட கனெக்டடான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா ஒவ்வொன்னா வச்சு நம்ம செக் பண்ணணும். சோ pH வேல்யூ வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டட்ல pH நார்மலா இருக்கும், இங்க நார்மலா இல்ல. சோ அந்த டாபிக் நம்ம விட்டுருவோம். பார்ஷியலி காம்பன்சேட்டட்ல pH வந்து அப்நார்மலா இருக்கும், இங்க அப்நார்மலா தான் இருக்கு. சோ அதுல ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். PaCO2 அப்நார்மலா இருக்கும், HCO3 அப்நார்மலா இருக்கும். சோ இது எல்லாமே அப்நார்மலா இருக்கிறதுனால இது வந்து பார்ஷியலி ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததுக்கு நம்ம வருவோம். சோ இத சொன்னோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சோ அடுத்து pH வந்து 7.3 7.23. சோ இது வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. then PaCO2 வந்து பாத்தீங்கன்னா 35 ல இருந்து 45. சோ இங்க வந்து இது வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கு. இது வந்து உங்களுக்கு 35 ல இருந்து 45ங்கறதால 37 அப்படி கொடுத்ததால இது நார்மலா இருக்கு. இங்க HCO3 22 to 28 தான் நமக்கு நார்மல், இது வந்து குறைஞ்சிருக்கு. சோ இங்க நாம வந்து என்ன பார்க்கணும், இது எந்த கண்டிஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். முதல்ல அசிடோசிஸா அல்கலோசிஸான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ 7.25 சோ 35 ல இருந்து தான் நமக்கு நார்மல், 25ங்கறதால இது அசிடோசிஸ்ல வந்துருது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட்ல வரும், மெட்டபாலிக் ஈக்குவல்ல வரும். சோ ரெஸ்பிரேட்டரியா இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரிக்கு செக் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டரிக்கு PaCO2 இது நார்மலா வந்திருக்கு 37. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா வந்திருக்கு. சோ இங்க வந்து பாருங்க அசிடோசிஸ் மெட்டபாலிக் ஈக்குவலன்ட். சோ இதுவும் கம்மியா இருக்கு இதுவும் கம்மியா இருக்கு உங்களுக்கு. சோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மெட்டபாலிக் கண்டிஷன், சோ மெட்டபாலிக் அசிடோசிஸ். சோ ரெண்டும் மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்டா இருக்கும். சோ இது வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த pH வேல்யூவை ஃபுல்லி காம்பன்சேட்டடா பார்ஷியலி காம்பன்சேட்டடா அன்காம்பன்சேட்டடான்னு பார்க்கணும். சோ இந்த pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. சோ ஆல்டர்டா இருக்கு. PaCO2 உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நார்மலா இருக்கு. சாரி 30 நார்மலா இருக்கு. இங்க HCO3 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்டா இருக்கு. சோ இங்க வந்து நம்ம 22 வரணும், ஆல்டர்டா இருக்கு. சோ இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும், pH ஆல்டர்ட் வேல்யூ எது எதுல வருது அப்படின்னு பார்த்துட்டு அதோட எது வந்து உங்களுக்கு நார்மல் வேல்யூல ஏதாவது ஒன்னு நார்மல் வந்துச்சுன்னா இது வந்து அன்காம்பன்சேட்டட். சோ பாருங்க pH அப்நார்மலா இருக்கு, இங்க pH அப்நார்மலா இருக்கு. PaCO2 37 நார்மல், PaCO2 37 நார்மல். தென் HCO3 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருக்கு, இங்க அப்நார்மலாவும் வரலாம், ஏதாவது ஒண்ணு அதாவது லாஸ்ட பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நார்மலா வந்தா கூட உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த கண்டிஷன்ல தான் வரும். ரெண்டுமே நார்மலா இருக்கலாம், அப்படி இல்லனா ஒண்ணு நார்மலா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கண்டிஷன் தான் வரும். சோ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல போகும். இதுதான்
சோ அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ. சோ pH இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல்ல இருக்கு 7.35, PaCO2 டவுன்ல இருக்கு, HCO3 27ல இருக்கு. சோ இது pH வந்து நார்மல்ல இருக்கு, இங்க PaCO2 34 கம்மியாவும் HCO3 நார்மலா இருக்கு. இங்க வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி இது காம்பன்சேட் ஆயிருக்கு. சோ இந்த pH வேல்யூ வந்து நார்மலா ஆயிருச்சு, அதனால இது வந்து காம்பன்சேட் ஆயிருச்சு. சோ PaCO2 கம்மியா இருக்கு, இங்க HCO3 இந்த லெவல்ல இருக்கு. சோ அதனால இது வந்து காம்பன்சேட்டட். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி இது அன்காம்பன்சேட்டட், இது ஃபுல்லி காம்பன்சேட்டட். சோ இது வந்து ஃபுல்லி காம்பன்சேட் ஆயிருச்சு. சோ 7.35 வந்துருச்சு. சோ இது வந்து காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்றோம். தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா pH 7.31 இருக்கு. ஆக்சுவலி நமக்கு வந்து நார்மலே 7.35 தான். சோ இங்க வந்து pH கம்மியா இருக்கு. PaCO2 34, சோ இங்க நார்மல் வேல்யூ 35ல இருந்து 45, சோ இதுவும் கம்மியா இருக்கு. இங்க வந்து பாருங்க HCO3 21, நார்மல் வேல்யூ நமக்கு வந்து 22. சோ இங்க வந்து இது என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துறேன். சோ pH கம்மியா இருக்கு, pH கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எதுல போவோம் அப்படின்னு பாத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரியில பார்க்கணும். ரெஸ்பிரேட்டரியில என்ன ஆகும் அப்படின்னா RO. சோ ரெஸ்பிரேட்டரியில ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கும். அப்படின்னா pH பார்க்கணும், PaCO2 பார்க்கணும். சோ இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்போசிட்ல இல்ல. சோ அப்ப என்ன வரும்னு பாத்துக்கோங்க. சோ அடுத்தது சோ ஆப்போசிட்ல இல்ல அப்படின்னா நமக்கு வந்து CO3 மேட்ச் பண்ணி பார்க்கணும். சோ அதுல வந்து ஈக்குவலா ஆகும். சோ pH கம்மியா இருக்கு, உங்களுக்கு HCO3 கம்மியா இருக்கு. அப்ப வந்து இது வந்து எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ ரெண்டும் மெட்டபாலிக் ஈக்குவலண்டா இருக்கு. சோ அப்ப என்ன கண்டிஷன்ல வரும்? இதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா ஃபுல்லி காம்பன்சேட்டடா, பார்ஷியலி காம்பன்சேட்டடா, அன்காம்பன்சேட்டடா பார்க்கணும். சோ ஃபுல்லி காம்பன்சேட்டட் அப்படின்னா pH வந்து உங்களுக்கு நார்மல்ல வந்துரும். சோ அங்க வந்து நார்மல்ல pH வரல. பார்ஷியலி காம்பன்சேட்டட்னா pH வந்து அப்நார்மலா இருக்கும். தென் PaCO2 அப்நார்மலா இருக்கும், CO3 அப்நார்மலா இருக்கும், எல்லாமே அப்நார்மலா இருக்கும். சோ இதுல வந்து எந்த கண்டிஷன்ல வரும்னு பாத்துக்கோங்க. சோ அன்காம்பன்சேட்டட்னா pH அப்நார்மலா இருக்கும். இது ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ நார்மலாவும் ஏதாவது ஒரு வேல்யூ கம்மியாவும் இருக்கலாம், இல்ல ரெண்டு வேல்யூமே வந்து நார்மலா இருக்கலாம். சோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு நீங்க தான் ஆன்சர்ல பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிளியரா நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அசிடோசிஸா அல்கோலோசிஸா. அசிடோசிஸா அல்கோலிசிஸான்னு பார்த்துட்டு pH வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ரெஸ்பிரேட்டரிய கனெக்டடா மெட்டபாலிக்க கனெக்டடான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லியா பார்ஷியலியா அன்காம்பன்சேட்டடான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு இந்த மூணு வேலையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது எது எதுல சேஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.